ஜனவரி 15th மதியம் 2:45 மணிக்கு ஒரு பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கரெக்டா ஒரு மணி நேரத்துல அவன் 26 மடி கிட்டத்தட்ட 26 மாடி ஹைட்ல இருந்து கீழே விழுந்து அவன் இறந்துடுறான். ஒரு 10th படிக்கிற பையன் வந்து 26 மாடியில ஹைட்ல இருந்து கீழே விழுந்து இறக்குறதுக்கான காரணம் என்ன? ஜனவரி 15th மதியம் 2:45 மணிக்கு ஒரு பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு 10th படிக்கிற 15 வயசு பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 26 மாடி மேல இருந்து கீழே விழுந்து இறந்துடுறான். இது வந்து நம்ம யூஎஸ்லயோ வேற எங்கேயோ நடக்கலைங்க. நம்ம கேரளால, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான நம்ம கேரளால தான் நடந்திருக்கு. எதனால அந்த பையன் வந்து மாடியில இருந்து கீழே விழுகிறான் அப்படிங்கிற காரணத்தை கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஊர்ல இன்னும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி கூட்டுற அளவுக்கு தாங்க இருக்கும். நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளால வந்து இந்த பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையன் நேம் வந்து பாத்தீங்கன்னா மஹீர். ரீசெண்டா வந்து இந்த அவங்க மம்மி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்ஸ்டாலெல்லாம் போஸ்ட் போட்டு சோசியல் மீடியா ட்ரை பண்ணிருக்காங்க. சீஃப் மினிஸ்டரை பார்த்திருக்காங்க, அண்ட் தென் எஜுகேஷனல் மினிஸ்டரை பார்த்திருக்காங்க, எஸ்பி ஆஃபீஸ்ல போயிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய இடத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பையன் இறந்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத சொல்லி, அவங்க பையன் இறந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ராகிங். கிட்டத்தட்ட காலேஜ்ல தான் வந்து ராகிங் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். காலேஜ்லயே வந்து மோஸ்ட் ஆஃப் இப்பெல்லாம் வந்து ராகிங் நடக்கிறது கிடையாது. ராகிங் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பரவப்பட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மேக்சிமம் ராகிங் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மறைமுகமா நிறைய இடத்துல ராகிங் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல, காலேஜ்ல இல்லைங்க, ஸ்கூல்ல வந்து ராகிங் நடந்திருக்கு. அந்த பையனை வந்து தனியா ஒரு அட்டாக் பண்றது, பர்சனல் அட்டாக் பண்றது, அந்த பையனை மட்டும் போட்டு அடிக்கிறது, அந்த பையனை கொடுமை பண்றது, அவனை வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃபாரின் யூஎஸ்ல தான் நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா. இந்த மக்கள் அப்படின்லாம் பேசுவாங்க, அந்த நைஜி அப்படின்லாம், அவங்கள மாதிரி அந்த கலர் டோனை வச்சு அந்த கருப்பா இருக்கவங்கள தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கவங்கலாம் சேர்ந்து அந்த மாதிரி யூஎஸ்ல வந்து ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருந்துச்சு. அது இப்ப யூஎஸ்லயே இல்லாம இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளால வந்து இந்த ஒரு கலர் டோனை வச்சு அந்த பையனை வந்து பயங்கரமா ஒரு கலாய்ச்சிருக்காங்க. பயங்கரமா ஒரு கலாய்க்கிறதும் கிடையாது, அந்த பையனை வந்து பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. கிண்டல் செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து பயங்கரமா அந்த பையனை டார்ச்சர் பண்ணி அவனை வந்து சூசைட் பண்ற அளவுக்கே, சூசைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் அவனுங்க வந்து சிரிச்சு கலாய்ச்சி இருந்திருக்காங்க. அந்த பண்ணவனுங்களை விட அவங்க அப்பா அம்மாவை தாங்க நம்ம குறை சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து அவங்க பசங்களை வந்து கரெக்டா வளர்த்துருந்துருக்கணும். ஆனா அவங்கள கரெக்டா வளர்த்தாம இருந்ததுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கானுங்க, என்னெல்லாம் கொடுமை வந்து அந்த பையனுக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அக்யூசேஷனா வந்து அவங்க இறந்த பையனோட அம்மா வந்து ஒரு அக்யூசேஷனா வைக்கிறாங்க. என்னெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, மஹீர் வந்து ஆல்ரெடி வேற ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த வைஸ் பிரின்சிபலோட டார்ச்சர் தாங்க முடியாம அந்த வைஸ் பிரின்சிபல் போட்ட ப்ரெஷர்னால அந்த பையன் அந்த ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு வந்து சேர்றான். இன்னொரு ஸ்கூல்ல வந்து சேர்ந்தா இங்க பார்த்தா அதுக்கு மேல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பாத்ரூம் டாய்லெட் போறோம் இல்லைங்களா, டாய்லெட்ல அந்த ஃபோசெட் இருக்கு இல்லைங்களா, அந்த கல் அதை வந்து நாக்கால கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி கிளீன் பண்ண வச்சிருந்திருக்காங்க. அந்த என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளஷர் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃப்ளஷ் பண்ணி விட்டு அவனோட ஃபேஸை வந்து அந்த டாய்லெட் உள்ள வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவனை வந்து கொடுமை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பையன் இறந்ததுக்கு அப்புறம் எதனால இறந்துட்டான் அப்படின்னா, எங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை கிடையாது, அவன் வந்து ஸ்கூல்ல தான் எதனா பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லாத்துக்கிட்டையும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையே தெரிய வருதுங்க. இந்த பையனை வந்து கிண்டல் செய்யறதுக்குன்னே ஒரு குரூப்பே வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வயசுல இதெல்லாம் செய்யக்கூடிய வேலையா பாருங்க. வாட்ஸ்அப்ல வந்து குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப்ல வந்து இவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிண்டல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப டார்ச்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணி அது சிரிச்சு இந்த மாதிரி வந்து புள்ளி பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருந்திருக்கான், ஒரு கட்டத்துல யாருக்கிட்டையுமே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டிப்ரெஸ்ல உண்டாயிருக்கான். டிப்ரெஸ் ஆயிட்டு தான் வந்து அவன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்திருக்கான். இந்த மாதிரி அவங்க வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம இவ்வளவுதான். இந்த நம்ம சின்ன பையனுக்கு என்னங்க தெரியும், இன்னும் வந்து உலகம் நம்மளே வந்து சின்ன வயசுல இருக்கும் போது இதான் யோசிச்சிருப்போம். நம்மளை சுத்தி இந்த சரௌண்டிங் இருக்கிறதெல்லாம் தான் நம்ம லைஃப், இதுக்கு மேல இதெல்லாம் இல்ல, இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். ஒரு பவுண்டரி இருக்கும். அதுக்கப்புறம்லாம் தான் லைஃப் பத்தி நமக்கு தெரியும். ஏஜ் ஆக தான் நம்மளுக்கு லைஃப் பத்தியே தெரியும். அந்த பவுண்டரியில வந்து நம்ம வந்து டம்மியா தான் இருக்கோம். நம்ம இவ்வளவுதான், இந்த உலகத்துல நம்ம இவ்வளவுதான், நம்ம போல அப்படின்ற மாதிரியான ஒரு பவுண்டரி வந்து அந்த வயசுக்கு அப்படிதான் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அந்த பவுண்டரிக்குள்ளேயே அவன் அந்த பையன் வந்திருக்கான். அதுலயே வந்து நம்ம வந்து இவ்வளவுதான், நம்மளை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மல்டி திங்கிங் ஆகும். அந்த மாதிரி மல்டிபிள் திங்க் பண்ணுவாங்க அந்த டைம்ல வந்து. ஏன்னா வந்து நிறைய பேரை வந்து புள்ளி பண்றவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் தெரியும். ஆக்சுவலா நம்மளே அந்த மாதிரியான இடத்த வந்து தாண்டி தான் வந்திருப்போம் இல்லைங்களா. அந்த ஒரு டிப்ரெஷன்லயே அந்த பையன் வந்து சூசைட் அட்டெம்ப்டே பண்ணியிருந்திருக்காங்க. சூசைட் அட்டெம்ப்ட் கிடையாது, சூசைட் பண்ணிட்டான். சூசைட் பண்ணி இறந்துட்டான். ஒரு உயிர் வந்து இதனால வந்து பிரிஞ்சு போயிருக்கு. அதை கூட ஒரு பொருட்டா மதிக்காம அதுக்கப்புறமேட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த
அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, சொல்லிட்டு அந்த வேர்டை சொல்லி அந்த வந்து இறந்துட்டான், அவனே செத்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அவன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு சிரிக்கிற எமோஜிலாம் வந்து போட்டு வந்திருக்காங்க. அந்த குரூப்பே வந்து அந்த ஸ்கூல் என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, ஸ்கூல் வந்து அந்த குரூப்பை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க குரூப்பை வந்துட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரூஃப் கிட்டத்தட்ட இப்போ வந்து 15 நாள் ஆக போகுது இல்லைங்களா, 15 நாள்ல வந்து அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து அழிச்சுக்கிட்டே வந்துருவாங்க எல்லாருமே. இதுக்கு மேல ஸ்டெப் எடுக்கணும், ஸ்டெப் எடுத்து வந்து அந்த என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, என் பையனுக்கு நடந்த மாதிரி இன்னும் நிறைய பேத்துக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் போயிட்டு சொல்லும் போது ஒரு சில இடத்துல நிறைய கவனிக்காம வந்திருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லைங்களா, அங்க கல்வித்துறை அமைச்சர்கிட்ட வந்து அந்த விஷயம் எல்லாமே சோசியல் மீடியா மூலியமா போய் இவங்க சோசியல் மீடியாவை கடைசியா சார்ந்துட்டாங்க. சோசியல் மீடியா மூலியமா எல்லாத்துக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கே போயிருக்கு. அந்த கேரளா ஸ்டேட்டோட கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த வந்து நம்ம ஃபர்ஸ்டா எடுத்து பார்க்கணும். இது சிபிஎஸ்இ ஸ்கூலா இருந்தாலும் கூட நான் வந்து இதுல என்ஓசி இதெல்லாம் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து தான் வாங்கி நம்ம கிட்ட தான் வாங்கி ஆகணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்க ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே நடத்தக்கூடாது. நீங்க வந்து எதுனாலும் விசாரிச்சு தான் கண்டிப்பா யார் இந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா இந்த பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து வந்து அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் கேள்விப்படலை, இவங்க அம்மா அந்த இறந்த பையனோட அம்மா சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்க எதுவும் கேள்விப்படலை, நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க வந்து எந்த விசாரணை கூப்பிட்டாலும் வரத்துக்கு தயாரா இருக்கோம், அந்த மாதிரி இதெல்லாம் நாங்க கேள்விப்படலைங்கிற மாதிரி அந்த ஸ்கூல் சைட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல அது நடக்கக்கூடாது, அதை நடக்க விடாம எப்படி பாத்துக்கணுமோ அதுக்காக தாங்க நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணுமே தவிர அந்த தப்பு பண்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா போய் நம்மளை நம்ம காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அந்த தப்பு பண்ணவங்களோட சப்போர்ட்டிவா நம்ம போகக்கூடாது. அவங்களால ஒரு உயிரே வந்து இறந்துருக்கு அப்படின்னா அவங்கள நம்ம காப்பாத்தி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து கட்ஸ் அதிகமா தான் ஆகும். இந்த சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலரை வச்சு நம்ம யூஎஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இல்லைங்க, நம்ம கேரளால நியர்பை ஸ்டேட்ல கலரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா புள்ளி பண்றது, அதில் வந்து ஒரு டார்கெட் பண்றது எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேள்வி போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கு எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில சைக்கோஸும் இருக்கானுங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பயங்கர ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்குற மாதிரியான ஒரு இதாக இருக்குங்க. அந்த கிண்டல் பண்ண பசங்களை விட அவங்க அப்பா அம்மாவை தாங்க நம்ம சொல்லணும். அவங்க அப்பா அம்மா சரியா அவங்க பசங்களை வளர்த்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு உயிர் வந்து போயிருந்திருக்காது. ஒரு சின்ன வயசுலயே அந்த பையன் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்க மாட்டான். சரிங்களா, இந்த பசங்களை எல்லாத்தையுமே நீங்க உங்க குழந்தைங்களை நீங்க வந்து கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. எதுனாலுமே தெரிஞ்சுக்கணும். உங்க குழந்தைங்க மேல நீங்க கொஞ்சம் நாச்சும் வந்து ஒரு அக்கறை காட்டி அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது கூட நீங்க அவங்கள கூடயே டிராவல் பண்ணி தான் ஆகணும். இது தப்பு எது சரி அப்படின்னு தெரியாத வயசுல இதுதான் கரெக்ட் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் டிராவல் பண்ணி அவங்களுக்கான ஒரு கரெக்டான வேவை வந்து நம்ம காட்டணுங்க. ஸ்கூல்ல அவங்க அந்த பையனை இறந்து பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பையன்லாம் வந்து அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீதி வேணும் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க கொஞ்சம் நாள் போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அதுமே வந்து காணாம போனதா அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. நம்ம தெரி படம், விஸ்வாசம் படம் இந்த மாதிரியான படத்துல அவங்க குழந்தைங்களை எப்படி வளர்த்தணுங்கிற மாதிரியான இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி மூவிஸ்ல இருந்து காட்டுற மாதிரியே நம்ம ரியாலிட்டியில வந்து கண்டிப்பா நடந்துக்கணும். அவங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லி தரது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைங்க கூட இருந்து பண்ணணுங்க. அப்படி பண்ணா மட்டுமே ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்க்க முடியும். கெட்டதா போறவங்களையும் நல்லதா மாற்ற முடியும். ஒருவேளை நம்ம பசங்க எதுலையாவது அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அதுல இருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான லைவ் ஈவெண்ட்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், சினிமாட்டிக் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.